ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அழகருக்கும் மீனாட்சிக்கும் காது குத்துற ஃபங்க்ஷனை கோவில்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரெண்டு குடும்பமே ரொம்ப சந்தோஷமா அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அப்பத்தா இருந்துட்டு ஒரு சாமியாரை பார்த்து தமிழ்ச்செல்வி கிட்டயும் ராஜாங்கத்துக்கிட்டையும் அந்த சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அவர் வாக்கு சொன்னா அப்படியே நடக்கும், வாங்க ஒரு வாக்கு கேட்டு வரலாம் அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கூட்டிக்கிட்டு அந்த சாமியார் கிட்ட போறாங்க. முதல்ல நம்ம தமிழ்ச்செல்வியை தான் சாமியார் முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. இங்க பாருடி, உன் மனசுல எவ்வளவு பெரிய கஷ்டத்தை வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். அந்த சாமியார் கிட்ட எல்லாத்தையும் சொல்லுடி, உனக்கான தீர்வை அந்த சாமியார் சொல்லுவாரு அப்படின்னு நம்ம அப்பத்தா சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னடி, எதுக்காகடி இப்படி அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்க, உன்னோட கஷ்டத்தை சொல்லுடி அப்படின்னு சொல்லி நம்ம அப்பத்தா தோண்டி தோண்டி விடவும், அதுக்கப்புறம் நம்ம சாமியார் தியானத்துல இருந்து எழுந்து, இங்க பாருமா, உன்னோட கஷ்டத்தை எப்பவுமே நான் அறிஞ்சுக்கிட்டு தாமா இருக்கேன், அதனாலதாம்மா உன்னை நானே இங்க வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என்ன சாமி சொல்றீங்க, நீ படுற கஷ்டத்தை இனிமேல் நான் தீர்த்து வைக்க போறேம்மா, இனிமே நீ எந்த கஷ்டத்தையும் படமாட்ட, எதையும் இழக்கவும் மாட்ட, இதை இழந்துட்டுமே நினைச்சு அழுகவும் மாட்டேமா, உன் கஷ்டத்தெல்லாம் காரணம் யாருன்னு உனக்கு தெரிவிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன சாமி சொல்றீங்க, என் கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, அது யாருன்னு சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, 2 வெத்தலையை எடுத்துட்டு வாமா, 2 வெத்தலையை எடுத்துட்டு வந்து என் கையில கொடுமா, உன்னோட கையால கொடுத்தா உன் பிரச்சனைக்கெல்லாம் யாரு காரணம்னு அந்த வெத்தலையிலே உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பத்தா இருந்துட்டு 2 வெத்தலையை எடுத்துட்டு வந்து நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுத்து, அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி அந்த சாமியார் கிட்ட கொடுக்குறாங்க. இந்தாங்க சாமி அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், நம்ம சாமியார் இருந்துட்டு அந்த வெத்தலையில மைய போட்டு, இங்க பாருமா, உன்னோட பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாருன்னு நல்லா மனசுல வேண்டிக்கிட்டு இந்த வெத்தலைய பாருமா, கண்டிப்பா இந்த வெத்தலையில அவங்களோட முகம் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஐஸ்வர்யா, ஈஸ்வரி, சித்ரா இவங்க 3 பேருக்குமே ரொம்ப பதட்டமாயிடுது. ஐயோ, நம்ம மாட்டிப்போமா, நம்ம தான் இவளை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா நின்றுகிட்டு இருக்கவும், இந்த பக்கம் நம்ம சாமியை வேண்டிக்கிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி அந்த வெத்தலைய பாக்குறாங்க. பார்த்த உடனே அதுல ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரியும் தான் இருக்காங்க. இதை பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சாமி, இதுல 2 முகம் தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருமா, இவங்க 2 பேரு தாமா நீ இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறதுக்கு காரணமோ இவங்க தான். இவங்களை நீ விசாரிச்சுனாவே உன்னோட பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரிஞ்சிடும், இனிமே உன் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நீ நிரூபிச்சிடலாமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு, இங்க பாரு ஐஸ்வர்யா, என்னோட வாழ்க்கையில எவ்வளோத்தையும் நான் இழந்துட்டேன், ஆனா என்னோட அம்மா ஸ்தானத்தை இழந்து இப்போ நின்றுட்டு இருக்கேன், அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீயும் உங்க அத்தையும் தான், நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னோட வாழ்க்கையில என்ன பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யோட கழுத்தை பிடிச்சுக்கவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ராஜாங்க இருந்துட்டு நம்ம சாமியார் கிட்ட, என்ன சாமி இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கீங்க, இப்படி ஒரு வாக்க சொன்னதுனால தமிழ்ச்செல்வி அங்க எவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க, இங்க பாருங்க, இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா நீங்களும் ரொம்ப 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 ஷாக் ஆகி போய் தான் நிப்பீங்க, வாழ்க்கையில என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம திக்கி திணறி போய் நிப்பீங்க, முதல்ல பாருங்க அதை அப்படின்னு சொல்லவும், நம்ம தமிழ்ச்செல்வி பயங்கர கோபமாவும் ஆவேசமாவும் தான் இழந்த எல்லாத்தையும் சொல்லி அழுதுகிட்டே நம்ம ஐஸ்வர்யா கிட்ட உண்மையை கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு, அடியே முதல்ல கையை எடுடி ஐஸ்வர்யா கழுத்துல இருந்து அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து தமிழ்ச்செல்வி பயங்கர கோவமா, கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸ்வரி வாயை அடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு கழுத்துல வலி தாங்க முடியாம, இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன், என்னை மன்னிச்சிரு, முதல்ல கையை எடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம சேதுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன ஐஸ்வர்யா, என்ன உண்மையை சொல்ல போற அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சேது கேட்கவும், இங்க பாருங்க மாமா, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க, அழகர் மீனாட்சி இப்போ 2 பேரும் இங்க ஒருத்தருமா அங்க ஒருத்தருமா கஷ்டப்பட்டுக்கிறதுக்கு காரணம் நான் தான், தமிழ்ச்செல்வி மேல எந்த ஒரு தப்புமே இல்லை, தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் என்ன, சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுனால தானே தமிழ்ச்செல்வியை நீங்க வீட்டை விட்டு அனுப்புனீங்க, ஆனா தமிழ்ச்செல்விக்கும் அந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, நான் தான் தமிழ்ச்செல்வியோட போன்ல இருந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி மிமிக்ரி பண்ணி தமிழ்ச்செல்வியோட வாய்ஸ்ல நான் தான் மாமா பேசினேன், இதனால தான் மாமா இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே
நம்ம சேதுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்விக்கும் பயங்கர கோவம் வந்து நம்ம ஐஸ்வர்யாவோட கழுத்தை திரும்ப பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி, முதல்ல கையை எடுங்க தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு கேட்கவும், இது எல்லாத்தையும் ஈஸ்வரி ஆண்டி தான் எனக்கு பிளான் போட்டு கொடுத்தாங்க. உன்னை பழி வாங்குறதுக்காகவும் உன்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காகவும் தான் இப்படி பண்ணாங்க அப்படின்னு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம சேது இருந்துட்டு பயங்கர கோபமாகவும் ஆவேசமாகவும் நம்ம ஈஸ்வரியோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருங்க சின்னம்மா, எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணுங்க, எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணுங்க சொல்லுங்க சின்னம்மா அப்படின்னு பயங்கர கோபமாகவும் ஆவேசமாகவும் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம அது ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு சேது, இங்கே பாரு, முதல்ல கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, சேது கொஞ்ச நேரம் நிறுத்தியா, இங்கே பாருடி, எதுக்காகடி இப்படி ஒரு காரியத்தை எங்க குடும்பத்துக்கு பண்ண, என்னடி துரோகம் பண்ணா என் பையனுக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண அப்படின்னு கேட்கவும், இங்க பாருங்க, நான் தான் இது எல்லாத்தையும் பண்ணேன், நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். என்னன்றீங்க, இந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டில் இருந்தது வரைக்கும் எங்களை ஒரு அடிமையாக தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இவ சொல்றதா இந்த வீட்டில் சட்டன்ற மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அதனால தான் எப்படியாவது இவளை வீட்டை விட்டு துரத்திட்டு அந்த இடத்துக்கு என்னோட அண்ணன் பொண்ணை வர வைக்கணும்னு நினைச்சேன். அதனால தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். அதுக்கு என்ன இப்போ என்ன 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 சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அப்பத்தாக்கு, ராஜாங்கத்துக்கு, சேதுக்கு, தமிழ்ச்செல்விக்குன்னு எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு கோவத்துல வந்து நம்ம ஈஸ்வரிய அப்படியே பல்லான்னு 2 அறை அறிகிறாங்க. இங்க பாருங்க, என்னோட வாழ்க்கையில எவ்வளவோ இழந்திருக்கேன். அது எதுக்குமே நான் வருத்தப்பட்டதோ இல்லை முடங்கி உக்காந்து அழுததோ கிடையாது. எப்போ என்னோட பையன் என்ன அம்மானு கூப்பிடாம இன்னொருத்தைய அம்மானு கூப்பிட்டானோ அப்பவே நான் உடஞ்சி நொறுங்கி போயிட்டேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. என்னோட தாய்மையை இழக்க வச்சுட்டீங்களே, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னோட வாழ்க்கையில நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறதுக்கு காரணமும் நீங்க தானே, உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே செம்மையா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளுன்னு வெளுத்துக்கிட்டும் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாமியார் இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம தீர்க்கவே முடியாத ஒரு பாவத்தை பண்ணிருக்கீங்க. இந்த பாவத்துக்கு பரிகாரமா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஈஸ்வரியையும் ஐஸ்வர்யாவை பார்த்து கேட்கவும், ஐஸ்வர்யாவுக்கு ரொம்பவே அழுக வந்துடுது. மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சாவித்திரியும் தாமரையும், இங்க பாருங்க மதனி, எப்படி மதனி உண்ட வீட்டுக்கே உங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண முடிஞ்சது. இங்க பாரு சேது, உன்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன் இல்ல, இவங்க ஏதோ பிளானோடு தான் உன்னை இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவ சொல்றதெல்லாம் கேட்காதன்னு நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் நீ எதுவுமே கேட்காம இவங்க பேச்சை கேட்டுட்டு ஆடினல, இப்போ உன்னோட வாழ்க்கை நடுத்தெருவில் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லவும், நம்ம ராஜாங்க இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு ஈஸ்வரி, எதுக்காக ஈஸ்வரி இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, தமிழ்ச்செல்வி இந்த வீட்டில் உள்ள இருக்கிறதே எனக்கு பிடிக்கல. அதுவும் ஒன்றுமே இல்லாதவன் நம்ம வீட்டுக்கு வந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல மாமா. அதுக்காக தான் மாமா இது எல்லாத்தையுமே பண்ணேன். வாய் கூசலி அவங்களுக்கு இப்படியெல்லாம் பேசுறதுக்கு. என்னோட வாழ்க்கையில் எவ்வளவோ சந்தோஷத்தை இழந்து இப்போ நான் தனிமரமாக நிற்கிறதுக்கு காரணம் நீங்கள் தானே. கண்டிப்பாக நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு ரொம்பவே ஆவேசமாக அழுதுகிட்டே சொல்லவும், இதெல்லாம் கேட்டு நம்ம யாரு நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு அழுதுகிட்டே போயிட்டு, இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி, நான் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டதுக்கு காரணமும் நான் தான். நான் பண்ண தப்பால நீங்கள் சேது மாமாவை தண்டிச்சிடாதீங்க. சேது மாமா ரொம்ப ரொம்ப நல்லவர். அப்போ இருந்த சூழ்நிலையில் உங்கள் மேலே தான் தப்பு இருக்குன்னு நினச்சி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை கண்டபடி பேசி மாத கர்ப்பிணியாக கூட இருக்குன்னு பார்க்காம அவங்க உன்னை வீட்டை விட்டு துரத்துனது தப்பு தான். ஆனால் அது அப்படியெல்லாம் நடக்கணும்னு தான் நாங்கள் இது எல்லாத்தையுமே பண்ணோம். சேது மாமாவை எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது சேது மாமாவை அடையணுன்றதுக்காக தான் நானும் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். சேது மாமாவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சேது மாமா இப்போ தான் என் கூட சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இனிமேலும் சேது மாமா என்கிட்ட சந்தோஷமாக பேசுவாரா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரியே எப்போவுமே இருக்கணும் மாமா. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன்.
நீங்கள் என்கிட்ட சந்தோஷமாக இல்லைனா கூட பரவாயில்ல, என்கிட்ட ஃப்ரெண்டாவாச்சும் பழகணும் மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நடேசனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. என்னம்மா இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு எப்படி சேதுக்கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை உன்னால் கேட்க முடியுது? உனக்கு மனசாட்சி இருக்காமா? சேதோட முகத்தையும் மீனாட்சியோட அழகரோட 3 பேர் முகத்தையும் பாருமா. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? உன்னோட ஆசைக்காகவும் உன்னோட கேவலமான புத்திக்காகவும் இப்படி எத்தனை பேரை அழ வச்சுக்கிட்டு இருக்க? எத்தனை பேரோட வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கிது? உனக்கு மனசாட்சி இருக்குதாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருடி, எல்லாத்தையும் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருவாங்களாடி உன்னை? கண்டிப்பாக உனக்கு சேது தக்க தண்டனையே கொடுப்பாண்டி. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய தப்பு பண்ண உங்கள் 3 பேரையுமே கண்டிப்பாக ஜெயிலில் தாண்டி பிடிச்சி போடணும். ஜெயிலில் பிடிச்சி போட்டாதான் உங்களுக்கு புத்தியே வரும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரு ஈஸ்வரி, நீ பண்ண தப்புக்கு ஜெயிலுக்கு தான் போகணும். இங்கே பாரிய சேது, முதல்ல போலீஸுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி இவங்க 3 பேரையுமே ஜென்மத்துக்கும் வெளியே வராத அளவுக்கு அவங்க மேலே ஒரு கேஸை போட்டு உள்ள தள்ள சொல்லு அப்படின்னு சொல்லவும், நம்ம ஐஸ்வர்யா, சித்ரா, அதுக்கப்புறம் ஈஸ்வரி இவங்க 3 பேருமே ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்பு தான். ஆனால் என்னோட காதலுக்காக நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். அது மிகப்பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கையை பறித்து தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இனிமேலும் அந்த வாழ்க்கையை நான் வாழணுன்ற எண்ணம் என் மனசுக்குள்ளே இல்லை. நான் இவ்வளோ பெரிய துரோகத்தை எப்படி நான் இந்த பாவத்தை கழிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா. என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் அனுப்பிடாதீங்க. நான் அந்தமானுக்கு என்னோட அப்பா அம்மா கிட்டேயே போயிடுறேன். அங்கே போய் நான் நிம்மதியாக வாழ்ந்துக்கிறேன். இனிமே தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் இடையில நான் வர விரும்பலை. இங்கே பாருங்கள் தமிழ்ச்செல்வி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். அழகரும் மீனாட்சியும் ஒன்றா சேர்ந்து வளரணும். அதுதான் என்னோட ஆசை. நான் பண்ண துரோகத்துக்கும் இவ்வளோ கேவலமான ஒரு வேலைக்கும் உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது தான் என்னோட கடைசி முடிவாக இருக்கும். என்னோட ஆசையை நீங்கள் 2 பேரும் தான் நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கர கோவம் வந்து, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறது கனவுல கூட நடக்கவே நடக்காது. என் மேல துளி கூட ஒரு நம்பிக்கையே இல்லாம அந்த வீட்டை விட்டு அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி, கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு என்னை வீட்டை விட்டு துரத்துனாங்க. இவங்களை நம்பி கண்டிப்பா இந்த குடும்பத்துக்குள்ள நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தாமரை இருந்துட்டு, அதென்ன தமிழ்ச்செல்வியை எவ்வளோ காயப்படுத்தி இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அவ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வருவா? கண்டிப்பா வரவே மாட்டா. இங்க பாருங்க மாமா, நீங்க பண்ண தப்புக்கு நீங்க என்ன பிராய்ச்சி தேட போறீங்க சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி நம்ம தாமரை இருந்துட்டு சேது கிட்ட கேட்கவும், சேது அப்படியே அழுதுகிட்டே நிக்கிறாரு. ஏன்னா தமிழ்ச்செல்வி கிட்ட என்ன வார்த்தை பேசுறது? நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோமே, இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு எப்படி அவன் முகத்தை பார்த்து பேசுறது அப்படின்னு தெரியாம ரொம்பவே தகச்சு போய் நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாரு தாமரை, யாரையும் நீ சேர்த்து வைக்க வேணாம். இங்க பாரு சேது, உனக்கு ஐஸ்வர்யா கூட கல்யாணம் நடந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த தமிழ்ச்செல்வியை ஊருக்கு முன்னாடி அத்தும் விட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம எதுவுமே மாற்ற முடியாது. அதனால் நீ ஐஸ்வர்யா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அதுதான் உன்னோட தலையெழுத்து அப்படின்னு சொல்லி திமுறா சொல்லவும், இதை கேட்ட உடனே என்ன சின்னம்மா, நீங்கள் சொல்லிட்டா நான் ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழ்ந்துருவேனா? இதனால் வரைக்கும் அவளை என் பொண்டாட்டியை ஒரு நாள் கூட நினச்சி பார்த்ததே கிடையாது. அவள் இத்தனை நாளாக என் குழந்தைங்க கிட்டேயும் என்கிட்டேயும் நாடகம் நடிச்சு தான் எங்களை நம்ப வச்சு ஏமாத்திருக்கான்னு நினைச்சாவே எனக்கு அவ்வளோ அசிங்கமா இருக்கு. இங்க பாருங்க, உங்க யாருமே நான் சும்மா விட மாட்டேன். அப்பா சொன்ன மாதிரியே போலீஸுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்க மேல ஒரு பெரிய கேஸை போட்டு கண்டிப்பா உங்களை உள்ள தள்ளதான் போறேன். இங்க பாரு சேது, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். அதுக்காக என்னை ஜெயிலில் பிடிச்சி தள்ளுவீங்களா? கண்டிப்பாக நான் ஜெயிலுக்கெல்லாம் போகவே மாட்டேன். நீங்கள் என்ன ஜெயிலில் போடவும் முடியாது. நான் பண்ண தப்புக்கு ஆதாரம்னு ஒன்று இருக்கா? இல்லை, எதுக்காக இப்படி ஆதாரம் இல்லாமல் என்னை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும்? கண்டிப்பாக முடியாது. அதுதான் சாட்சி இருக்குல்ல, சாட்சி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த கேஸை எடுத்துப்பாங்க. ஐஸ்வர்யா தான் சாட்சியை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாரு ஐஸ்வர்யா, உன்னை வச்சு தான் இங்கே எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ போய்
உன் அத்தைக்கு எதிராக சாட்சி சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க அத்தை, இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் பண்ணதும் நான் பண்ணதும் மிகப்பெரிய துரோகம். அதுக்காக இவங்க எங்கே போய் சொல்ல சொன்னாலும் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நான் ஜெயில் தண்டனை அனுப்பி வைக்கணும்னு சொல்லி சேது மாமா ஆசைப்பட்டாருன்னா கண்டிப்பாக அதையும் நான் சேது மாமாக்காக செய்ய ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, உன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? உன்னை சேதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது இதுக்காக தானே. இந்த சொத்தை எப்படியாவது சேதுவை ஏமாற்றி உன்னோட பேருக்கு மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் நடு ரோட்டுக்கு நிற்க வைக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கடி. உன்னெல்லாம் போய் இவ்வளோ பிரச்சனைக்கு இடையில உன்னை சேதுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்ச பாரு, என்ன சொல்லணும்டி அப்படின்னு சொல்லி அதாவது மனசில் இருந்த எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே கருப்பு, அதுக்கப்புறம் நம்ம மலர், ராஜாங்கம், சேது, தமிழ்ச்செல்வி, அப்பத்தா அப்படின்னு எல்லாருமே பயங்கர ஷாக்கில் வாய் மேலே கையை வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியில், என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த குடும்பத்தில் இருக்கிற சொத்தெல்லாம் ஏமாற்றி உன் பேரில் மாற்றிக்கிட்டு இவங்களை எல்லாருமே வீட்டை விட்டு துரத்தலான்னு இருந்தியா? எப்படிடி இத்தனை வருஷமாக உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் சோறு போட்ட குடும்பம் அது. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள எப்படி உன்னால் நடு ரோட்டுக்கு கொண்டு வர மனசு வந்தது? இங்கே பாருடி, அது அந்த கடவுளால் கூட முடியாதுடி. ஏன்னா என் பையன் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கான். எல்லா நல்லதுக்கும் அவனுக்கு புண்ணியம்னு வந்து சேராவியாக இருந்திருக்கும். அதனால தாண்டி உங்களால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ பார்த்தியா, எல்லா உண்மையுமே வெளியே வந்துருச்சு. இங்கே பாரியா ராஜாங்கம், யார் உண்மையானவங்க யார் போலியானவங்களும் கூட தெரியாமல் யார் யார் பேச்சோ கேட்டுனா ஆடனில்ல. இப்போ உன்னோட பையனோட வாழ்க்கை பார்த்தியா சீரழிஞ்சு போய் அவனோட வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்குது. நீ மட்டும் அப்போ பொறுமையாக இருந்ததுன்னா தமிழ்ச்செல்வியும் சேதுவும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இப்போ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அழகருக்கும் மீனாட்சிக்கும் கஷ்டமும் இருந்திருக்காது. தன்னோட அப்பா அம்மாவை பிரிஞ்சு வாழ்கிற அந்த கொடுமையான விஷயமும் அவங்களுக்கு நடந்திருக்காது. நீ பண்ண தப்பால் இப்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்குதுன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே மனசொடிஞ்சு போய், ஆத்தா நீ சொல்கிறத நான் கேட்டுக்கணும் ஆத்தா, தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நீ உறுதியாக நம்பின மாதிரி நானும் நம்பியிருக்கணும். தாமரை விஷயத்தில் வீடே சேதுக்கு எதிராக இருந்தப்போ தமிழ்ச்செல்வி தான் சேதுக்கு ஆதரவாக அவ்வளோ நம்பிக்கையாக சேதுக்கு நம்பிக்கை கொடுத்து சேது எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான்னு தமிழ்ச்செல்வி தான் நின்றா. ஆனால் அதில் ஒரே ஒரு பர்சன்ட் கூட நாங்கள் தமிழ்ச்செல்வி மேலே வைக்கல. அதுதான் நாங்கள் பண்ண பெரிய தப்பே, எங்களை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன பண்ண போகிற? பாதிக்கப்பட்டவ கஷ்டப்பட்டவ ஒவ்வொரு நாளும் வேதனையை அனுபவிச்சவ இங்கே இருக்கா, இவகிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அம்மாச்சி, யாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. யாரையும் மன்னிக்கணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை. அதே மாதிரி இவங்க யாரும் மன்னிப்பு என்கிட்ட வந்து கேட்கணுன்ற எண்ணமும் எனக்குள்ளே இல்லை. என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புனாங்களோ அது அப்படியே இருக்கட்டும். காலத்துக்கும் என் மனசில் இருந்து அது அழியவே அழியாது. எப்போவுமே அந்த குடும்பத்து மேலே எனக்கு நம்பிக்கையும் வராது. திரும்ப அந்த குடும்பத்துக்கிட்ட போய் அவங்க குடும்பத்தில் சேர்ந்து வாழ்வன் மட்டும் நினச்சி பார்க்காதீங்க. என்னோட குழந்தைங்கள என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தான் இவங்க என்ன அம்மானு சொல்லி வளர்க்காம வேற யாரையும் அம்மானு சொல்லி வளர்த்துருக்காங்க. ஐயோ தமிழ்ச்செல்வி, அப்படியெல்லாம் இல்லைம்மா, ஏமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அத்தை நீங்களும் என்கிட்ட பேசாதீங்க அத்தை. எப்படி அத்தை, உங்கள் மேலே நான் நிறைய மரியாதை வச்சுருந்தேன். ஆனால் என் பிள்ளைய என்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்காக நீங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கீங்களே, அதை கண்டிப்பாக நான் மன்னிக்கவே மாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லவும், ஐயோ என்ன தமிழ்ச்செல்வி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டே, நீ மாமா ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்து அவரோட பதவி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லாரும் முன்னாடியும் நிற்கிற போது நீ தான் அது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தேன்னு அப்போ இருந்த சூழ்நிலையில எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன் உன்னோட வீட்டில் இருக்கிறவங்களும் உன்னை தானே உன் மேலே தானே எல்லா தப்பையும் சொன்னாங்க. அவங்களே அப்படி நினைக்கிறப்போ நாங்கள் நினச்சதில் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லவும், நீங்கள் நினச்சதில் தப்பு இல்லை தான். யார் என் கூட நிற்கணுமோ அவங்க ஒரு பர்சன் கூட என் கூட நிற்கவே இல்லை, எனக்கு சப்போர்ட்டிவாகவும் இல்லை. இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு எதுக்கு நான் வாழணும்? இங்கே பாருங்கள், இனிமேலும் என் குழந்தைய என்கிட்ட இருந்து யாராவது பிரிக்கணும்னு நினச்சிங்க, யாருமே நான் சும்மாவே விட மாட்டேன்.
மாட்டேன். என் குழந்தைங்க இனிமேல் என் கூட தான் இருக்கும். 2 குழந்தைங்களுமே இப்போ உங்ககிட்ட நான் கொடுக்கவே மாட்டேன். எக்காரணத்துக்கு கொண்டும் எதுக்காகவும் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் சரி சரின்னு மண்டி ஆட்டுனதுனால தானே இப்போ அம்மான்ற ஸ்தானத்தையே இழந்து நான் நிற்கிறேன். இனிமே அப்படி ஒரு நிலைமைக்கு நான் தள்ள மாட்டேன். அதனால 2 குழந்தையுமே எங்கள் வீட்டில் தான் இருக்கும். அவங்களுக்கு குழந்தைய பார்க்கணுன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்லுங்க. இதுதான் என்னோட முடிவு. பெத்த தாய் 1 வருஷமா தன்னோட புள்ளைய தவிச்சு இங்குக்கும் அங்குக்கும் என் புள்ளைய மாற்றி விட்டு என் பசங்களை தான் நான் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கேன். அந்த 1 வருஷத்தில் என் பசங்க 2 பேருமே என்னை அம்மானு ஒரு வார்த்தை கூப்பிடல. அதனால் கண்டிப்பாக இனிமேல் என்னோட பசங்களை 2 பேரையுமே நாங்கள் அனுப்ப போகிறது கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோடையே அடுத்த நிமிஷமே என் குழந்தைங்கள தூக்கிட்டு நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ராஜாங்கத்தால் எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல. அதுக்கப்புறம் நம்ம வசந்தி இருந்துட்டு, தமிழ் கொஞ்சம் யோசித்து பேசுடி, இங்கே பாருங்கம்மா, இதுக்கு மேலே யோசித்து பேசுறதுல நியாயமே கிடையாதும்மா. தகுதி தராதரம் பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும். அப்படி பண்ணாதனால்தான் என் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய அவமானத்தையும் அசிங்கத்தையும் தேடி கொடுத்துருக்க அப்படி இப்படின்னு என்னை என்னென்னலாம் கேட்டாங்க. இப்போது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் அவங்க அசிங்கப்பட்டதுக்கும் அவமானப்பட்டதுக்கும் காரணமாக இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன தப்பு பண்ணாலையும் அது ஏன் மேலே போட்டு என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு வீட்டை விட்டு துரத்துவாங்க. நான் பாட்டுக்கு அமைதியாக இருக்கணுமா? இதுக்கு மேலே நீ எதுவுமே பேசாதம்மா. நமக்கு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது. அந்த சுயமரியாதையோட நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஏதோ ஒரு மனசில் இத்தனை நாளாக நம்ம மேலே இப்படி ஒரு பழியை தூக்கி போட்டாங்களேன்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த துடிப்பும் தவிப்பும் இனிமேல் இருக்காது. நான் தைரியமாக தலை நிமிர்ந்து இருப்பேன். சந்தோஷமாக என்னோட வேலைகளை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். கண்டிப்பாக இனிமேல் என்னை யாரும் ஒரு விரலை நீட்டி பேச முடியாது. அந்த அளவுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் பேசவும், நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கப்பா, நம்ம மன்னிக்கவே முடியாது ஒரு தப்பை பண்ணிட்டோம்ப்பா. நல்லா யோசித்து நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கணும். அப்போ தான் சொன்ன மாதிரியே அப்போ நல்லா யோசித்து முடிவு எடுத்திருந்தா நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. நம்ம யோசிக்காமல் நிறைய விஷயத்த பண்ணிட்டோம்ப்பா. இப்போ நினச்சா கூட தமிழ்ச்செல்விக்கு அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கோம். அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணதுனால தான் அவளோட ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காப்பா. அவள் பேசுகிறதெல்லாம் நியாயம் தானே, நியாயத்தை தானே பேசிக்கிட்டு இருக்கா. அவள் இழந்தது எவ்வளவோ இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அவள் எவ்வளோ காயப்பட்டிருப்பா. அவளோட மனசை எப்படி நான் சமாதானப்படுத்துறதுனே எனக்கு சத்தியமாக புரியலப்பா. என்ன பண்ணுறது, ஏது பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரியா சேது, இந்த ஃபங்க்ஷனை நம்ம நல்லபடியாக நடத்தி முடிச்சிடலாம். இல்லைனா இந்த ஃபங்க்ஷனை இன்னொரு நாளைக்கு இது தள்ளி வச்சிடலாம்ப்பா. முதல்ல எல்லாரும் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா, இந்த கஷ்டத்தில் நம்ம யாரும் இந்த ஃபங்க்ஷனை நடத்த வேண்டாம். எல்லாரும் மனசும் சந்தோஷமாக இருக்கிறப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம நடத்திக்கலாம். இப்போதைக்கு இது வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கமும் இதுக்கு ஓகே சொல்லி, அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்விக்கிட்ட, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, நீ நினச்ச மாதிரியே 2 குழந்தைங்களுமே நீயே தூக்கிட்டு போமா. உன்னோட மனசை எப்படியாவது மாற்றி உன் மனசில் இருக்கிற காயத்தை எப்படியாவது ஆற்றி நாங்கள் உங்கள் 3 பேரையும் என்னோட பையனை வச்சு நான் கூட்டிகிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாருங்க மாமா, எதுக்காக அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்? நீங்கள் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரவே கூடாது. நீங்கள் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? அவள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ சதி பண்ணி வீட்டை விட்டு அவளை துரத்தினேன். அப்படி இருக்கிறப்போ திரும்ப அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே என்னதான் முயற்சி பண்ணாலும் அது மட்டும் நடக்கவே நடக்காது. இங்க பாரு ஈஸ்வரி, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இனிமே உனக்கு எங்கள் வீட்டில் இடம் கிடையாது. என் வீட்டுக்கோ எங்களுக்கோ உனக்கோ எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையுமோ நல்லது கெட்டது எதுக்குமே இந்த வீட்டு பக்கம் வாசப்படியை கூட மிதிச்சிடாத, சரியா அப்படின்னு சொல்லவும், என்னமாம்மா எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை விட்டால் போக நாதி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நான் என் புருஷன்கிட்ட போகிறேன். என் புருஷன்கிட்ட போய் கண்டிப்பாக நான் சந்தோஷமாக வாழ தான் போகிறேன். ஆனால் உங்கள் யாரோட நிம்மதியையும் எல்லாரோட நிம்மதியும் என்னோட கையில் தான் இருக்குது. நீங்கள் நிம்மதியாக இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவெடுக்கணும். உங்களை யாருமே நான் நிம்மதியாக விடவே மாட்டேன். என்னை இவ்வளோ காயப்படுத்தின உங்களை நான் சந்தோஷமாக வாழ விடவே மாட்டேன் அப்படின்னு சாப விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம
தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, "இங்க பாருங்க, நீங்க இவ்வளோ சவால் விடுற போது, நான் கண்டிப்பா இன்னும் 1 வருஷத்துல டாக்டர் ஆயிடுவேன். டாக்டர் ஆயிட்டதுக்கப்புறம் கண்டிப்பா என்னோட வாழ்க்கையே மாறப்போகுது. அதுக்கப்புறம் நான் என்னோட சந்தோஷத்த நான் தான் நிர்ணயிப்பேன். நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும். நீங்க என்னதான் என் மேல சாபம் விட்டாலும் அது நடக்க போறது கிடையாது." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜா அங்க இருந்துட்டு ஈஸ்வரிய பல்லார்ன்னு அரைஞ்சு, "இங்க பாரு ஈஸ்வரி, இனிமே ஒரு வார்த்தை கூட பேசவே வைக்க கூடாது. நீ முதல்ல அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, "இங்க பாரு தமிழ்ச்செல்வி, என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி, என்னை மன்னிச்சிரு. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். என்னை மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வியோட காலில் விழுந்துடுறாங்க. இதை பார்த்த ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இது மட்டும் நடக்கவே கூடாது, இது எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. நம்ம ஈஸ்வரி யோசிச்ச மாதிரி தமிழ்ச்செல்வியும் சேதுவையும் சேர விடுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.